கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற தியோ காஸ்பல் அப்படிங்கிற டுபாக்கூருக்கு தான் இந்த பதிவு. சனாதன தர்மத்தை பற்றி இப்போ பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன, உங்களுடைய வேலை என்ன, பணி என்ன, தேவையற்ற காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த பணியை செய்யப்பா, இந்த என்ன சொல்கிறது காஸ்பல், அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் சுவிசேஷம், சுவிசேஷ சத்தியங்கள், இதை தான் பறைசாற்றும்படி கொடுக்கப்பட்டிருந்த அந்த காரியத்தை விட்டுவிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், யூடியூப்பை திறந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா சில காரியங்கள் எல்லாம் அந்த நடிகர் ஒருத்தர் எனக்கு பணம் அனுப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை பேசினார். அதை வச்சு ஒரு கண்டென்ட்டை ஏற்படுத்தி அதில் ஏதோ ஒரு பணம் வந்துட்டு, சரி அது ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒன்று பேசினார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேச்சு பேசிட்டு அதில் பேசின உடனே வியூவர்ஸ் அதிகமானவுடனே அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, ஆஹா இன்னும் உலகத்தில் நடக்கிறத புரட்சியும் பேசினா நமக்கு வியூவர்ஸ் அதிகமாகும், இன்னும் கூடுதலாக பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த தியோஸ் காஸ்பல் ஹால் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தியோஸ் காஸ்பல் ஹால் அப்படிங்கிறத தியோஸ் காசு ஹால் அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? உலக பிரகாரமாக பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரமோ அழைக்கப்படுதலோ இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று இருக்கு. உலக பிரகாரமான காரியத்தை இவங்கெல்லாம் இதை செய்தான் அதெல்லாம் இதை செய்தான் அப்படிங்கிறது சொல்றதுக்கு இல்லை, கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் பவுலுக்கும் வேலை, அது பேதுருக்கும் அதான் வேலை, எல்லாத்துக்குமே அதான் வேலை. உலக பிரகாரமாக இருக்கிறவங்களையும் கண்டித்து உணர்த்தி உபதேசத்துக்குள்ளே சுவிசேஷத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது தான் நம்முடைய ஊழியம். ஆனால் இந்த இதை அதை விட்டுட்டு ஜனாதன கொள்கை என்ன ஏது அப்படிங்கிறத விழாவாரியாக உலகத்தின் பிரகாரமாக நடந்து கொண்டிருந்த சனாதன தர்மத்தை நாம் கையில் பிடிச்சி பேசணும்னு சொன்னால் இது காஸ்பலா, இது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசமா, இயேசுவை பிரதிபலித்த ஒரு காரியமா, அதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி இந்த சேனல் நேமை மாற்றிக்கோங்க, மாற்றிக்கிட்டு உங்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் ஒரு மாடர்ன் டெக், ஒரு என்ன சொல்றது, நீங்கள் ஒரு புறப்பண்பை கொண்டவர்கள், அதனால இந்த இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தியோஸ் காஸ்பல் அப்படிங்கிற போட்டிருக்கீங்களா, தியோஸ் காஸ்பல் ஹால் அப்படிங்கிறத நீங்க தியோ அப்படின்னு போட்டு காசாக்குற கால் அப்படின்னு போட்டுக்குங்க, சரிங்களா? தேவையில்லாம நீங்க கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறங்கிற பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் லெசன் கொடுக்குறங்கிற பேர்ல நீங்க தான் யோக்கியன் என்று காண்பிக்கும்படி இருக்காதீங்க, அது தவறான காரியம். ஜனாதன கொள்கையோ ஜனாதன சத்துவோ இந்துத்துவ கொள்கையோ எல்லாம் பேசிட்டு வராங்க. பெரிய பெரிய மிகப்பெரிய படித்த எம்டெக் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க, புக்ஸாக இருக்குது. புக்ஸை வாங்கினா ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா அதை போய் படித்து பார்த்துக்கலாம். இதில் அதை முறைமை உலக பிரகாரமான காரியத்துக்கு உங்களுக்கு அழைக்கப்படவில்லை, அது ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லை, புரியுதுங்களா? வேற்றுமை உபதேசம் தேவையற்றது. இது ஒரு கல்ட் உபதேசம் நான் சொல்கிறேன், தேவையில்லாத காரியம். இங்கே உங்களுக்கு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க, பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாகிலும் ஒன்று உங்கள் வார்த்தையின் மூடாக ஆவியானவர் பேசுவார் என்பதுதான், புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3, 6 ஆகிய வசனங்களில் வேற்றுமையான உபதேசங்களையும் போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லா வம்ச வரலாறையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக இவைகள் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நீங்க என்ன பண்றீங்க, வேற்றுமை உபதேசத்தை கொண்டு வரீங்க. இதனால இதை கொண்டு ஜனாதனத்தை கொள்கையை கொண்டு ஆரியர்கள் யாரு இவங்க யாரு, இதெல்லாம் தேவையற்ற காரியம். இப்பொழுது நடைமுறையில் எப்படி இருக்கிறீர்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கிறேனா, ஒரு தனி மனிதனை நான் எவ்வாறாக நடந்துகிறேன், 82வது சங்கீதம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், புரியுதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், நாமெல்லாம் நியாயாதிபதிகளாக இருக்கிறோம், நாம எல்லாம் நியாயத்தின்படி நடக்கிறவர்கள், தேவ நீதியின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கென்று உலகத்தாரால் நியமிக்கப்பட்ட சில பேராசிரியர்களும் கல்வி அறிஞ வல்லுநர்களும் எழுதிவிட்டார்கள், முதலே எழுதிவிட்டார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே புக் இருக்கப்படுகின்றன. புக் ஸ்டாலில் போனீங்கன்னா இருக்கு,
நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு சொன்னதை விட்டுட்டு சொறையப்படுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவன் கிடையாது. அந்த கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கிக்கவில்லை, மாறாக உலக பிரகாரமான காரியத்தை பிரசங்கிக்கிறீர்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த முறை இந்த மாதிரியான காரியங்களை பேசுறதுக்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். மற்றவனை சொல்லுவதற்கு ஏதுவான ஒரு முகாந்திரமும் இல்லை. யாரை அவன் சினிமா பாட்டு பாடுறான், இவன் சினிமா பாட்டு பாடுறான், இவன் எப்படி இருக்கான் பாருங்க, அந்த சபையில் இப்படி இருக்காங்கன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்?